நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூரில் கொட்டும் மழையிலும் நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்த எடப்பாடி பழனிசாமியின் காலில் விழுந்து மூதாட்டி ஒருவர் பயிரிட்ட நெற்கள் அனைத்தும் அழுகிவிட்டதாக கண்ணீர் மல்க தெரிவித்தார். தாலி சங்கிலியை அடகு வைத்து விளைவித்த நெற்கள் எல்லாம் மழை நீரில் சீரழிந்து கிடக்கிறது என பெண் விவசாயி ஒருவர் எடப்பாடி பழனிசாமியிடம் கூறினார். மழையில் நனைந்து நெல் கொள்முதல் நிலையங்களில் முளைவிட்டு கிடந்த நெற்களை பார்வையிட்ட இபிஎஸ்ஸிடம் 2-3 வாரங்களாக கொள்முதல் நடைபெறாததால் தங்களது ஒட்டுமொத்த உழைப்பும் வீணானதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மழைநீர் தேங்கி சேதமடைந்த விளைநிலங்களை பார்வையிட்ட எடப்பாடி பழனிசாமியிடம் பயிர் காப்பீட்டுத் தொகையை செலுத்தியும் தற்போது வரை இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கவில்லை என விவசாயிகள் கூறினர். அனுப்புன இன்சூரன்ஸ் பயிர் நெல் வரைக்கும் எதுக்குமே அனுப்பவே இல்லை. எள்ளுக்கு அனுப்பியிருக்காங்க, அல்ல பயிருக்கு அனுப்பியிருக்காங்க, வரவே இல்லை. ஆனா 10 லட்சம் சொல்றாங்களே தவிர எங்களுக்கு விவசாயிகளுக்கு எந்த இழப்பீடுமே கிடைக்கவில்லை. வருஷம் இன்சூரன்ஸ் வாங்கவே இல்லை. எங்களுக்கு 3 ஏக்கர் எல்லாம் தண்ணியில கிடக்கு. நகையெல்லாம் வச்சு எல்லாம் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.